இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரொம்பவே பிடிவாதக்காரங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கர்வம் இருக்கு. அதோட நீங்க ரொம்பவே ஸ்டபர்ன். ஆனா அதோட நீங்க ரொம்பவே பலவீனமானவங்க. அது மட்டும் இல்லாம சொல்லு. உன் மனசுல இருக்கிற எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு தப்பா பேசுறியோ பேசிக்க. ஆனா எதை நீங்க பார்க்கணுமோ அத நீங்க பார்க்கல. யாரோட பேச்சையும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒருத்தர் உங்களுக்கு 1000 தடவை புரிய வச்சாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு பல விஷயங்களை உங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க. லக்ஷ்மி கரெக்டா பேசிட்டு போறான். நீலம் என்னவோ தப்பா தான் பேசணும், ஆனா அவ அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் லக்ஷ்மி நீலத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா சொல்றான். என்ன ஆகும் தெரியுமா? இதுக்கப்புறம் நீலம் லக்ஷ்மியை பத்தி இன்னும் தப்பா பேசுவான். அவ லக்ஷ்மியை ஜெயிக்க விட மாட்டான். பாருங்க. இங்க லக்ஷ்மி கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண? ஷாலு இல்ல பானி கிட்ட தான் சொல்லணும். எல்லாரும் மாஸ்க்ல இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷாலு அங்க இருக்கா. நீங்க ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ரூல்ஸ், ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க. அது உங்க குடும்பத்தாருக்காக. அதை நீங்களும் கூட சேர்ந்து கடைபிடிக்கிறீங்க. நம்மளோட கொள்கையை நாம நிலைநாட்டணும்னா அதுக்கு நாம கொஞ்சம் பிடிவாதமா தான் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு செல்ஃப் மேட். உங்க குழந்தைங்க வருத்தப்பட்டாங்கன்னா உங்க கண்ணுல தான் முதல்ல கண்ணீர் வருது. நீங்க எதுக்காக பலவீனமானவங்கன்னா, நீங்க ஒரு மனைவி, ஒரு மருமகள். இங்க இருக்கிற அத்தனை உறவுகளுமே உங்களை சார்ந்தது. நீங்க தான் அத்தனை உறவுகளுக்குமே கை கொடுக்கறீங்க. நீங்க வேணா உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்தை நீங்க என்னைக்குமே உடைய விட மாட்டீங்க. உங்களோட மனசு செதறி போனாலும் உங்க உறவுகள் செதறி போகாது. ஆனா உங்க தலையில யாரும் கை வச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க உள்ளுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு இதுவரை யாரும் உங்ககிட்ட கேட்டதில்ல. உங்களுக்கு ஏதாவது தேவையான கூட கேட்டதில்ல. நீங்க உங்க மனச கல்லாக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நல்ல வார்த்தைகளை மட்டும் தான் சொல்றீங்க. இது நிச்சயமா ஒரு அம்மாவால தான் முடியும். எல்லாரோட வீட்டுக்குமே கடவுளால வர முடியாது. அதனாலதான் கடவுள் அம்மாவை படைச்சிருக்கான். அதே மாதிரி இந்த வீட்டோட கடவுளே நீங்க தான். இவங்க என்னோட மாம். அண்ட் எந்த அளவுக்கு இவங்களை நீ புரிஞ்சு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் கூட என்ன புரிஞ்சுக்கல. சொல்ல போனா நாங்க யாருமே புரிஞ்சுக்கல. அண்ட் இந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துப்பாங்க. மாம், மை ஹார்ட் கோஸ் டு யூ. நீங்க இந்த பக்கம் இருந்து லக்ஷ்மியை பத்தி சொன்னீங்க, ஆனா அந்த பக்கம் நின்று லக்ஷ்மி உங்களை பத்தி சொன்ன எல்லாமே, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரி. ஐ லவ் யூ மாம். லவ் யூ லக்ஷ்மி. I mean, I have complete respect for both of you. And mom, நீங்க ஒரு mom இல்ல, நீங்க சூப்பர் mom. பார்த்தல்ல, எனக்காக பார்ட்டி வச்சுட்டு இங்க எல்லாரும் லக்ஷ்மியை பாராட்டிட்டு இருக்காங்க. அதானே ஷோ மொத்தம் லக்ஷ்மி பக்கம் போயிடுச்சு. நீ என்னடி பேசுற? நான் சொன்ன வேலையை நீ பண்ணியா இல்லையா? ஆஃப் கோர்ஸ் பண்ண. ஆனா இவ என்ன சாப்பிடுறான்னு தெரியல. நெய் பாலெல்லாம் குடிப்பா போல. இவளுக்கு எதுவுமே ஆகல. சரி, கொஞ்ச நேரத்துல நடக்கும். அதிக நேரம் அவளால நிக்க முடியாது. ஷாலு, நான் கமலி. பல்வீந்தர் இங்க வந்திருக்கான்.
நான் போறேன்னு அவன் என்ன பார்த்தான்னா என்ன அடிச்சே கொன்னுடுவான். நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆ யார் இந்த பொண்ணு? அக்கா என்னாச்சு? இல்ல என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு மயக்கமா வருது. இரு உனக்காக ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே இரு வரேன். ரிஷி என்ன இன்னைக்கு கிஸ் பண்ண போறா? ரியலி? எஸ். லக்ஷ்மி முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், எல்லார் முன்னாடியும் என்ன கிஸ் பண்ணுவா, லக்ஷ்மிக்கு கொடுத்த வாக்காம நிறைவேற்றி தீருவா. ஓ மை காட். பட் அப்போ லக்ஷ்மி இங்க தானே இருந்தாகணும். அப்பதானே உனக்கு சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா ரிஷி அவளுக்கு தானே வாக்கு ஆனா கொடுத்தா. அவ முன்னாடி என்ன கிஸ் பண்ண மாட்டான். லக்ஷ்மி எங்க முன்னாடி இருந்தா கண்டிப்பா கிஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவ முன்னாடி கிஸ் பண்ண அவனுக்கு தைரியம் வராது. ஐம் ஷியோர் அபவுட் தட். அதனால இவ ரூமுக்கு போறது இப்ப ரொம்ப அவசியம். ஓ லுக், ரியாக்ட் ஆகுது. என்னால இங்க சுத்தமா உட்கார முடியல. நான் கொஞ்ச நேரம் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி நானும் வரேன்க்கா. இல்ல வேண்டாம், நீ ஒன்னும் வர தேவையில்ல, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அதான் நான் சொல்றேன்ல, நீ பார்ட்டில கலந்துக்க, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி வரேன். நிஜமா? ஆ சரி ஓகே, மெதுவா போ. ம். லக்ஷ்மி ரூம் பக்கம் போயிட்டு இருக்கா. பனி அக்கா எங்க போனா? அக்கா ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. நல்லா இருக்கால? எனக்கு தெரிஞ்ச ஏதோ தலைவலின்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி எங்க இருக்கா? எங்கேயுமே காணோம். எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிவன். தேங்க் யூ so மச். எங்களோட ஸ்பெஷல் டேக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் டேவை இன்னும் மெமரபிளா நாங்க மாத்த போறோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு ஆல்ரெடி ரிச்சாவே சொல்லிட்டாங்க. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என் மக ரிஷி சம்பந்தப்பட்டது. நான் தான் சொல்லணும். இங்க வந்திருக்கிற நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இங்க எல்லா இடத்துலயும் ரிஷி மலிஷ்கா தான் தெரியறாங்க. மனசுக்குள்ள கூட. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் மனசுல 2 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, காதலர் தினம். அதனாலதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண இந்த நாளை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த நேரம் பார்த்துதான் அபய்க்கு முக்கியமான மீட்டிங் இருக்கணுமா? இது எல்லாத்துக்கும் காரணமே அவர்தான். அவர் கிளம்பிட்டாரு. இங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ரிஷி, மலிஷ்கா, கம். மனசார ஒருத்தர் காதலிக்கிற எல்லாரும் உண்மையிலேயே லக்கி தான். காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க இன்னும் லக்கின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க ஒரு கப்பல் நிக்கிறாங்க, ரிஷி அண்ட் மலிஷ்கா. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் லவ் பண்ணல, இப்ப வாழ்க்கையிலயும் ஒண்ணு சேர போறாங்க. என்னோட அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிஷி ஓப்ரே ஆக போறாங்க.